அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கள்கிழமை அன்று தேய்பிறை பஞ்சமி திதியில் கீழ்நோக்குடைய மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்கணத்தில் பிரீத்தி நாமயோகம், கௌலவம் நாமகரணத்தில் மந்த யோகத்தில் நேத்திரம் 2 ஜீவன் 1 நிறைந்த நன்னாளில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 புத்தாண்டு பிறக்கிறது. எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். எதிலும் துரிதமாக செயல்படுவீர்கள். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றத்தை செய்வீர்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள். சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மனதில் நினைத்திருந்த ஒரு சில ஆசைகள் நிறைவேறும். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளால் சேமிப்பு குறையும். நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள். நரம்பு சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். உணர்ச்சி வசமான பேச்சுகளை குறைத்து கொள்ளவும். அவ்வப்போது ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமும் தயக்கமும் படிப்படியாக குறையும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் உத்தியோக பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த ரகசியங்களில் விவேகத்துடன் செயல்படவும். சக ஊழியர்களால் பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு வியாபார பணிகளில் தகுந்த ஆலோசனை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும். எதிர்பாராத சில தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படும். நடைமுறை வியூகங்களை அறிந்து செயல்படவும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். தொழில் நிமித்தமான சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கலை சார்ந்த துறைகளில் புதுவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும். அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வெளி வட்டாரத்தில் திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கடைசி நிமிடத்தில் நினைத்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுப காரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கு அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்த பணிகளில் விவேகத்தோடு செயல்படவும். உடன் இருப்பவர்களிடம் முன் கோபமின்றி செயல்படுவதால் நல்லது. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் உடலில் ஒரு விதமான அசதி உண்டாகும். ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வழிபாடு: செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் உத்வேகமும் பிறக்கும். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.